Hi friends, my name is Sandil. Welcome to our channel English பேச ஆசையா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Okay, so I hope you all are doing good. Okay, so இந்த வீடியோல வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான டாபிக் தான் பார்க்க போறேங்க. Okay, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. Okay, வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. Right? Today I am going to teach you 20 English sentences. Okay, so இந்த 20 English sentences வந்து நம்ம daily lifeல யூஸ் பண்ணக்கூடிய sentences தான். பட் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க continuous tenseல இருந்து இருக்க போகுது. So குறிப்பா வந்து present continuous tenseல இருந்து தான் நான் அந்த கேள்விகளை கேட்க போறேன். Okay, already I taught you what is present continuous tense. Okay, already I taught you the sentence formation. Okay, அந்த sentence ஓட form எப்படி இருக்கணும், அதோட எப்படி ஃப்ரேம் பண்ணணும், அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தேன். இருந்தாலும் நான் திரும்ப ஒரு தடவை அதை சொல்லி கொடுத்துட்டு நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, சோ கண்டினியூவஸ் அப்படின்னு இருக்கு. ஓகே, கண்டினியூவஸ் அப்படின்னா தொடர்ச்சியாக அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஓகே, தொடர்ந்து ஒரு வேலையை வந்து செய்யறது. ஃபார் எக்ஸாம்பிள், சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். ஓகே, சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் தமிழ்ல வந்து எப்படி வரும்னு பாருங்க. சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். இங்க பாருங்களேன், நான் ரெண்டு சென்டென்ஸ்க்கு வித்தியாசம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, can you tell me what tense is it? இது என்ன டென்ஸ்? நான் சாப்பிடுகிறேன் அப்படிங்கிறது என்ன டென்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சாப்பிடுகிறேன் என்ன டென்ஸ்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். ஓகே, கண்டினியூஸ் டென்ஸ்ல எப்படி வரும் அப்படின்னா சப்ஜெக்ட் மாற போறது கிடையாது, வெர்பு மட்டும் மாறும். எப்படின்னா சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். ஓகே, சோ பாருங்க, இங்க கொண்டுன்னு வந்திருக்கு, இங்க கொண்டுங்கிற வார்த்தை இல்ல. பேச்சு வழக்குல எப்படி வரலாம் அப்படின்னா நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இது வந்து பேச்சு வழக்கு. ஓகே, so just you have to know the difference between present tense and continuous tense. Okay, another example, விளையாடுகிறேன் அப்படின்னா present tense, விளையாடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா என்னது? continuous tense, present continuous tense. அப்போ continuous tenseனா என்ன அர்த்தம்னா, இங்க பாருங்களேன், present tense அப்படின்னா particular பாயிண்ட்ல present இப்போ என்ன நடக்குதோ அதுதான் வந்து present tense, simple present tense. தொடர்ச்சியா நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. continuous tense அப்படின்னா presentல ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நேரத்துக்கு இப்படி நடந்துட்டே இருக்கும். ஐ மீன் பிரசன்ட்லயோ அல்லது கொஞ்சம் முன்னாடி பாஸ்ட்லயோ ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும். நான் 1 மணி நேரமா விளையாடிட்டு இருக்கேன், நான் 2 மணி நேரமா உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன், அவன் 5 மணி நேரமா தூங்கிட்டு இருக்கான். ஒரு செயலானது தொடர்ச்சியாக நடக்கும் போதுதான் நம்ம கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, சோ எந்தெந்த சப்ஜெக்ட் வந்தா என்னென்ன ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுக்குறேன். இது எல்லாமே உங்களுக்கு பிராக்டிஸ்க்காக தான் கொடுக்கிறது. ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்திருந்தேன், இருந்தாலும் you should practice every day. That is very important. Okay, so இதெல்லாம் வந்து subject அப்படின்னு சொல்லுவாங்க. It also called as subject pronoun அப்படின்னு சொல்லுவாங்க. Okay, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலீஷ்ல வந்து இந்த சப்ஜெக்ட் ஞாபகம் வைக்கிறது அவ்வளோ ஐ மீன் ஈஸியான விஷயம் தான், பட் that is very important. Okay, so always you should remember these subjects, okay, in your mind. Okay, சில பேர் வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம கேட்கிறப்போ அவர்கள் அப்படின்னா என்ன இங்கிலீஷ்ல அப்படின்னா தப்பு நமக்கு வராது, we are they ஆன ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஓகே, சோ அதனால நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐனா நான், யூனா நீ அல்லது நீங்கள், வீணா நாங்கள், தேனா அவர்கள், ஹீனா அவன், ஷீனா அவள், இட்னா அது, நேம்னா நம்ம ஒவ்வொருத்தரோட நேம். செந்தில் இப்ப என்னோட நேம், அதே மாதிரி உங்க ஒவ்வொருத்தரோட நேம். ஓகே, இப்ப நான் கேள்வி கேட்க போறேன், நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க. ஓகே, ஐ அப்படிங்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்தா present continuous tenseல மொத்தம் 3 விஷயம் இருக்கு. ஒன்னு am, இன்னொன்னு is, இன்னொன்னு are. ஓகே, இதுக்கு 3க்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா auxiliary verb, துணை வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஐ வந்தா இந்த 3ல என்ன யூஸ் பண்ணுவீங்க கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஐ வந்துச்சு, சப்ஜெக்ட் வந்து ஐ வந்ததுன்னா am யூஸ் பண்ணுவீங்களா, is யூஸ் பண்ணுவீங்களா, are யூஸ் பண்ணுவீங்களா? ஐக்கு அடுத்து. வெரி குட். ஓகே, am. நெக்ஸ்ட் யூ வந்திருக்கு. ஓகே, யூ வந்தா am யூஸ் பண்ணுவீங்களா, is யூஸ் பண்ணுவீங்களா, are யூஸ் பண்ணுவீங்களா? you are தான் யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் we அப்படின்னா நாங்கள். ஓகே,
நாங்கள் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இஸ் வருமா, ஆம் வருமா, ஆர் வருமா? ஆர் தான் வரும். ஓகே, தேனா அவர்கள், அப்ப என்ன வரும்? ஆர் தான் வரும். மோஸ்ட்லி பன்மையில உள்ளது எல்லாத்துக்குமே வந்து ஆர் தான் வரும். யூ வி தே வந்தா நம்ம ஆர் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லிட்டே வரலாம். நெக்ஸ்ட் வந்து he she it, அவன் அவள் அது அப்புறம் நேம் வந்துச்சு அப்படின்னா இது எல்லாத்துக்குமே வந்து இதுக்கப்புறம் இஸ் யூஸ் பண்ணணும். இதுதான் இருக்கிறதுலயே நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, ஐ வந்தா ஆம் வரும், யூ வி தே வந்தா ஆர் வரும், he she it நேம் வந்துச்சுன்னா இஸ் வரும். ஓகே, இதுக்கு பேர் வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி இல்லையா? ஓகே, சோ இதை மட்டும் முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா என்ன வரும் அப்படின்னா இதுக்கப்புறம் ஒரு வெர்பு வரும், அந்த வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும், அவ்வளவுதான். இது எல்லாத்துக்குமே காமன். ஓகே, வெர்பு அந்த வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். கண்டினியூஸ் டென்ஸ்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. தட்ஸ் இட், வெரி சிம்பிள். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த 20 சென்டென்சஸ் நான் உங்களுக்கு கேட்கிறேன். ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நான் விளையாடி கொண்டிருக்கிறேன். எல்லா ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் விளையாடி கொண்டிருக்கிறேன். ஆன்சர்லாம் கமெண்ட்ல போடுங்க பார்க்கலாம். கொண்டுன்னு வந்திருக்கு, கண்டினியூஸ் டென்ஸ் உங்களுக்கு தெரியணும். ஓகே, நான் அப்படின்னு இருக்கு, அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஐ. ஓகே, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஐ வரும், அடுத்து என்ன போடணும்? ஐக்கு ஏத்த ஒரு ஆக்சிலரி வெர்ப், என்னது? ஆம். நெக்ஸ்ட் என்ன வரும்? வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. வெர்ப் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயல். இங்க என்ன பண்றோம்? விளையாடுறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? பிளே. அதோட என்ன பண்ணணும்? ஐஎன்ஜி சேர்க்கணும், அவ்வளவு. ஓகே, ஐ ஆம் பிளேயிங். ஓகே, நான் விளையாடி கொண்டிருக்கிறேன். நம்ம வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் தான் கத்துட்டு இருக்கோம் இல்லையா? இது இன்னும் ஷார்ட்டா நீங்க எப்படி சொல்லலாம்னா ஐ ஆம் அதை சேர்த்து ஐ ஆம். ஓகே, இது எப்படி ரீட் பண்ணணும்னா ஐ ஆம் பிளேயிங், ஐ ஆம் பிளேயிங். ஓகே, ஐ ஆம் பிளேயிங் அப்படின்னு தனித்தனியா சொல்றதை விட ஐ ஆம் பிளேயிங். ஓகே, ஐ ஆம் பிளேயிங் கிரிக்கெட், நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் பிளேயிங் ஃபுட்பால், நான் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் பிளேயிங் பாஸ்கெட் பால், ஐ ஆம் பிளேயிங் லூடோ. ஓகே, வாட் எவர். ஓகே, ஈஸியா இருக்கா? ரைட். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து 20 சென்டென்சஸ் கொடுக்க போறேன். எல்லாமே கொஞ்சம் ஒரு சில சென்டென்சஸ் ஈஸியா இருக்கலாம், சிலது கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கலாம். பட் எல்லா கொஸ்டினுக்கும் நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். கடைசியா நீங்க எவ்வளவு மார்க்ஸ் எடுத்தீங்க, எவ்வளவு கொஸ்டின்ஸ் கரெக்டா உங்களால பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறதையும் காமெண்ட்ல சொல்லணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நான் வந்து இங்க மூணு சென்டென்சஸ் மட்டும் எழுதி போட்டிருக்கேன். இதெல்லாமே வந்து கொஞ்சம் சிம்பிளான சென்டென்சஸ். ஆன்சர் பண்ணலாமா எல்லாரும்? ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு கிவ் யூ 10 seconds டைம். ஓகே, அதுல நல்லா யோசிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஆன்சர்ஸ் கடகடன்னு கமெண்ட்ல போடுங்க. தெரிஞ்சா இப்பவே கூட போடலாம். ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகே, நான் சமைத்துக் கொண்டிருக்கிறேன். இங்க பாருங்களேன், எல்லாத்துலயும் என்ன காமனா வந்திருக்கு? கொண்டுங்கிற வார்த்தை வந்திருக்கு. ஓகே, சமைத்துக் கொண்டிருக்கிறேன், தூங்கி கொண்டிருக்கிறேன், எழுதி கொண்டிருக்கிறேன். இது எப்படியும் வரலாம்னா சமைச்சுக்கிட்டு இருக்கேன், கிட்டுங்கிற வார்த்தையும் வரலாம். ஓகே, கண்டினியூஸ் டென்ஸ் தான். சமைச்சுக்கிட்டு இருக்கேன், தூங்கிக்கிட்டு இருக்கேன், எழுதிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இங்க என்ன இருக்கு? எழுதி கொண்டிருக்கிறாள், எழுதிக்கிட்டு இருக்கா, தூங்கிக்கிட்டு இருக்கான். ஓகே, சமைச்சுக்கிட்டு இருக்கேன். ரைட், அப்படியும் வரலாம். First subject வச்சு you have to choose the correct auxiliary verb. That is very important. Okay, am வருமா, is வருமா, are வருமாங்கறத நீங்க முடிவெடுக்க போறீங்க. ஓகே, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். I வந்தா am, he she it நேம் வந்தது அப்படின்னா என்ன வரும்? is வரும், you we they மூணு வந்தா are வரும், அவ்வளவுதான். சிம்பிள். plural வந்தா are அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். First one, நான் சமைத்துக் கொண்டு இருக்கிறேன். சப்ஜெக்ட் என்னது? எல்லாரும் இப்பவே ஆன்சர் போட்டுட்டு இருக்கீங்க. நான், அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து ஐ. ஓகே, ஐ வந்து என்ன வரும்? ஆக்சிலரி வெர்ப் am. I am. சமைக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? cook. இப்படியே விட்டுறலாமா? I am cook, அர்த்தமே மாறிடும். ஓகே, நான் குக்கா இருக்கேன், சமையல்காரனா இருக்கேன்னு அர்த்தம் இதுக்கு வந்து. ஓகே, தப்பு. அப்ப என்ன பண்ணணும்? வெர்போட ஐஎன்ஜி சேர்க்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். I am cooking, I am
cooking. நான் சமைத்துக் கொண்டிருக்கிறேன். நெக்ஸ்ட், அவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான். அவன் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? he. ஆக்சிலரி வெர்ப் என்ன வரும்? சிங்குலரா இருந்தா மோஸ்ட்லி நம்ம is தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? he is. தூங்குறதுக்கு என்ன? தூங்குறதுங்கிறது ஒரு verb. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? sleep. அதோட ing சேர்க்கணும், மறந்துடக்கூடாது. ஓகே, he is sleeping. he is sleeping. அவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான். he is அப்படிங்கறத சேர்த்து நீங்க எப்படி சொல்லலாம்னா, இதுவும் கத்துக்கோங்க. நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஒரே கிளாஸ்ல சொல்லி தர போறேன். ஓகே, he is sleeping. he is தனித்தனியா சொல்லாம he is sleeping. ஓகே, பேச்சு வழக்குல ஃபாஸ்டா நீங்க சொல்லணும். அதுக்கு வந்து you have to use contraction. contractionனா சுருக்கமான வடிவம். he is சுருக்கி he is. ஓகே, நெக்ஸ்ட், அவள் எழுதிக் கொண்டிருக்கிறாள். அவள் எழுதிக் கொண்டிருக்கிறாள். அவள் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? she. அதுக்கு என்னதான் வரும்? is தான் வரும். good. எழுதுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? write. ஆனா ing சேர்க்கும் போது அங்க e வராது. ஒரு சில வார்த்தைகள் இப்படி இங்கிலீஷ்ல இருக்கு. ஓகே, வாசிங்க. she is writing. அவள் எழுதிக் கொண்டிருக்கிறாள். ரைட்டிங்க்கு இந்த ஸ்பெல்லிங் போட்டா தப்பு. RITEING இப்படி போட்டா தப்பு. ஓகே, e வராது ing சேர்க்கும் போது, ஞாபகம் வச்சுக்கோங்க. she is அது சுருக்கி எப்படி சொல்லலாம் அப்படின்னா she is writing. ஓகே, she is writing. எழுதும் போது பேசியும் பிராக்டிஸ் பண்ணுங்க. இதெல்லாம் சிம்பிளா தான் இருக்கும், பட் you should practice on, you have to give practice on reading as well as writing. Okay, both are very important. next 3 sentences பார்க்கலாமா? next 3 sentences நான் எழுதி போட்டிருக்கேன். okay, so I'm going to give you 10 seconds. அதுக்குள்ள நல்லா ரீட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஆன்சர் தெரிஞ்சவங்க இப்பவே கூட ஆன்சரை கமெண்ட்ல சொல்லலாம். okay, your time starts now. okay, let's start. நாங்கள் டிவி பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கேயும் பாருங்க, டிவி பார்த்து கொண்டிருக்கிறோம். கொண்டு முதல்ல அது கண்டினியூஸ் டென்ஸ் ஆனால் முடிவு எடுத்துக்கணும். ஓகேவா? ராணி இப்போது பாடிக்கொண்டிருக்கிறாள். கொண்டு. அவர்கள் கல்லூரியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்துருச்சு கொண்டுன்னு. பேச்சு வழக்குல எப்படி வரும்? பார்த்துக்கிட்டு இருக்கோம், பாடிக்கிட்டு இருக்கா, வந்துகிட்டு இருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நாங்கள் அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? we. ஆம் வருமா, இஸ் வருமா, ஆர் வருமா? ஆர். நாங்கள் அப்படிங்கிறது ப்ளூரல், அதனால ஆர் வந்திருக்கு. ஓகே, we are. அடுத்து என்ன வரணும்? வெர்ப் வரும், அதோட ing சேர்க்கணும். எது வெர்ப்? பார்த்துக்கிட்டு இருக்கிறது. டிவி பார்க்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? see அப்படிங்கக்கூடிய verb பயன்படுத்தக்கூடாது. ஓகே, இந்த seங்கிற verb பயன்படுத்தக்கூடாது. watch. ஓகே, watch இந்த verb தான் யூஸ் பண்ணணும். ஓகே, we are watch. இதோ நிப்பாட்டிடலாமா? நிப்பாட்டக்கூடாது. கண்டினியூஸ் டென்ஸ்னா என்ன சேர்க்கணும்? வெர்போட ing சேர்க்க வேண்டும். மிச்சம் என்ன வார்த்தை இருக்கு? டிவின்னு இருக்கு, அதை அப்படியே போட்டுடலாம். முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல ஒரு சப்ஜெக்ட் வரும், then you have to put auxiliary verb and then verb அதோட ing சேர்க்கணும். so this is the format. மிச்சம் இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் இதுக்கு அடுத்து தான் வரும். இந்த டிவி இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வார்த்தை, அதெல்லாம் அதுக்கு அடுத்து தான் வரணும். ஓகே, வாசிங்க இப்போ. we are watching TV. ஓகே, we are watching TV. we are அது சுருக்கி எப்படி சொல்லலாம் அப்படின்னா we are watching TV அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட், ராணி இப்போது பாடிக்கொண்டிருக்கிறாள். ஓகே, சோ ராணி அப்படிங்கிறவங்க ஒருத்தரோட பேர். ராணி அப்படிங்கிறது சிங்குலர், ஒரே ஒரு பேர் மட்டும்தான். அப்ப என்ன வரும்? இஸ். அவ்வளவுதான். ராணி இஸ். வெர்ப் எது? பாடுறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல எல்லாருக்குமே தெரியும்? சிங். அதோட என்ன சேர்க்கணும்? ing. ராணி இஸ் சிங்கிங். ராணி பாடிக்கொண்டிருக்கிறாள். இப்போதுன்னு இருக்கு, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? now. ராணி இஸ் சிங்கிங் now. ஓகே, இதே ராணி இப்போது ஒரு பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறாள், ஒரு பாடல் அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ராணி இஸ் சிங்கிங் a song now. ஓகே, நெக்ஸ்ட், அவர்கள் கல்லூரியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க காலேஜ்ல இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது பாத்துடலாமா? அவர்கள் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? they.
ஆம் வருமா, இஸ் வருமா, ஆர் வருமா? வெரி குட். ஆர் அப்படிங்கக்கூடிய ஆக்சிலரி verb பயன்படுத்தணும். தே ஆர் எது verb வர்றது, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல கம். ஐஎன்ஜி சேர்க்கும் போது கம்ல இருக்கக்கூடிய இ போயிடும். ஓகே, வராது. கமிங் ஸ்பெல்லிங் என்னன்னு பாத்துக்கோங்க. தே ஆர் கமிங், அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். கல்லூரியில் இருந்து, இருந்துன்னா என்னது from, from college. ரீட் பண்ணி பாருங்க. they are coming from college, அவங்க காலேஜ்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. முக்கியமா பாருங்க, இந்த வார்த்தைகளை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். to, for, from, about, in, with. டூனா இக்குன்னு அர்த்தம், ஃபார்னா காகன்னு அர்த்தம், ஃப்ரம்னா இருந்து, அபவுட்னா பற்றி, செந்திலை பற்றினா அபவுட் செந்தில், அவனை பற்றினா அபவுட் ஹிம், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இன் அப்படின்னா இல் அப்படின்னு அர்த்தம், இல், இந்த இல். சென்னையில், இன் சென்னை. ஓகே, மதுரையில், இன் மதுரை, அந்த மாதிரி. வித்னா உடன், எக்ஸாம்பிள் செந்திலுடன், வித் செந்தில். ராமு உடன், வித் ராமு, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த டு, ஃபார் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ரிபோசிஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, யூ ஷுட் ஆல்வேஸ் கீப் தட் இன் மைண்ட். ஓகே, ஆல்ரெடி தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ, நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் 4 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். ஓகே, ஐ அம் கோயிங் டு கிவ் யூ 10 seconds டைம். இந்த 4 சென்டென்சஸ் ரீட் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம். தெரிஞ்சவங்க இப்பவே ஆன்சர் சொல்லிடலாம். ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ரைட், லெட்ஸ் டிஸ்கஸ் தி ஆன்சர்ஸ். குழந்தை அழுது கொண்டிருக்கிறது. குழந்தைனா ஒரே ஒரு குழந்தை தான். ஓகே, அப்ப அதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா the baby. the baby, குழந்தை, ஒரே ஒரு குழந்தை தான் குறிக்குது. ஆம் வருமா, இஸ் வருமா, ஆர் வருமா? ஐக்கு மட்டும்தான் ஆம், அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையே இல்லை. ஓகேவா? so the baby is, அழுகிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல cry, அதோட என்ன சேர்க்கணும் ing. that's it, the baby is crying. okay, next, அவன் என்னுடன் பேசிக் கொண்டிருக்கிறான். எது சப்ஜெக்ட்? அவன், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல he. he வந்தா என்ன வரும் auxiliary verb? yes, good. he is, எது verb? பேசுறது, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல talk, அதோட ing சேர்க்கணும். he is talking. என்னுடன், உடன் அப்படின்னா என்னது with, என்னுடன் அப்படின்னா with me. he is talking with me, அவன் என்னுடன் பேசிக் கொண்டிருக்கிறான். speak அப்படின்னா one way communication. for example, நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னா I am speaking. ஓகே, இங்க பாருங்களேன், இதே நான் அவனுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன், ரெண்டு பேரையுமே சொல்றேன், என்னையும் சொல்றேன் அவனையும் சொல்றேன் ஒரே சென்டென்ஸ்ல. நான் அவனுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன், அப்ப எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அவனுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன், I am talking with him. ஓகே, ரெண்டு பேரையும் சொன்னா டாக் யூஸ் பண்ணணும். உங்களை மட்டும் சொல்றீங்க I am speaking, I am speaking at the conference, நான் வந்து கான்ஃபரன்ஸ்ல பேசிட்டு இருக்கேன். ஓகே, அந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட், இப்போது மழை பெய்து கொண்டிருக்கிறது. இங்க பாருங்க சப்ஜெக்டே இல்ல, அப்ப நான் என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் நானு? இட். இங்க சப்ஜெக்டே இல்லையே, மழை பெய்யுறது. ஓகே, மழை பெய்தல் அது வந்து ஒரு verb. சோ இட் யூஸ் பண்ணணும். அதுக்கு பொதுவா மழை பெய்யுது அப்படிங்கிறதுக்கு நம்ம இட் தான் யூஸ் பண்ணணும், சப்ஜெக்ட் மறந்துடாதீங்க. சோ இட் வந்தா என்ன வரும்? auxiliary verb. yes, it is. மழை பெய்யறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ரெயின். வெர்பும் அதே தான், மழைக்கு இங்கிலீஷ்லயே ரெயின் தான், வெர்பும் ரெயின் தான். ஓகேவா? அதோட ing சேர்ப்போம், அவ்வளவுதான். இட் இஸ் ரெய்னிங், மழை பெய்து கொண்டிருக்கிறது. இப்போது, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? now. இட் இஸ் ரெய்னிங் now, இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு. இது ரொம்ப முக்கியமான சென்டென்ஸ், அடிக்கடி நம்ம பயன்படுத்துவோம். ஸோ நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட் வந்து நம்ம இட்டு தான் பயன்படுத்தணும், ரொம்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட், பசங்க பார்க்ல விளையாடிட்டு இருக்காங்க. பசங்க பார்க்ல விளையாடிட்டு இருக்காங்க. பசங்கன்னா என்னது? பாய்ஸ், the boys. ஓகே, ப்ளூரல், பாய்ஸ்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பையங்களை குறிக்குது இல்லையா, பசங்களை குறிக்குது. சோ இஸ் வருமா ஆர் வருமா? கண்டிப்பா ஆம் வராது, ஐக்கு மட்டும் தான் வரும். இஸ் வருமா ஆர் வருமா? the boy அப்படின்னா இஸ் வரும், the boys அப்படின்னு வந்திருக்கு, அதனால ஆர் வரும். ஓகே, the boys
are விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல play அதோட ing சேர்க்கணும். The boys are playing parkil இல்லன்னு இருக்கு அப்ப in the park. ரீட் பண்ணுங்க. The boys are playing in the park. அவங்க பசங்க பார்க்ல விளையாடிட்டு இருக்காங்க. பார்க் தெரியும்ல, இந்த ஊஞ்சல் அதெல்லாம் இருக்குல்ல, சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கு பார்க், அதான். ஓகே, the boys are playing in the park. நெக்ஸ்ட் சில சென்டென்சஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 4 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். ஓகே, I'm going to give you 10 seconds time. கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் தெரிஞ்சவங்க இப்போவே கமெண்ட்ல ஆன்சர் சொல்லலாம். ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். ஓகே, your time starts now. Right. Okay, let's discuss the answers. ராமுவும் நானும் படித்துக் கொண்டிருக்கிறோம். ராமுவும் நானும் படிச்சிட்டு இருக்கோம். ஓகே, ஸ்டடி. ஓகே, படிச்சிட்டு இருக்கோம். ராமுவும் நானும் அதை எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், எனக்கு ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். ராமுவும் நானும் எப்படி சொல்லுவீங்க? மீ அண்ட் ராமுன்னு சொல்லுவீங்களா, இல்ல ராமு அண்ட் மீ அப்படின்னு சொல்லுவீங்களா, ஐ அண்ட் ராமு அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்ல ராமு அண்ட் ஐன்னு சொல்லுவீங்களா? which one is correct? மீங்கிற வார்த்தை ஒரு சென்டென்ஸோட தொடக்கத்துல வரவே கூடாது. ஏன்னா மீ அப்படிங்கிறது வந்து ஒரு ஆப்ஜெக்ட், அது ஆரம்பத்துல வராது, வெர்புக்கு அப்புறமா தான் வரும். அதனால மீ வரவே வராது. ராமு அண்ட் மீ வராது, மீ அண்ட் ராமு வராது. யூஸ்வலா நம்ம இப்படிதான் சொல்லுவோம், இப்படி சொல்லக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு ரூல் இருக்கு இங்கிலீஷ்ல. 2 பேர் பேர் வந்துச்சு இல்ல 3 பேரோட பேர் வந்துச்சுன்னா முதல்ல மற்றவங்களோட பேரை சொல்லிட்டு தான் அதுக்கடுத்து உங்களை சொல்லணும். ஐ அப்படிங்கிறது வந்து மற்ற நேம்ஸ்க்கு அப்புறமா தான் வரும், அல்லது மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு அப்புறமா தான் வரும். அதே மாதிரிதான் இங்கேயும் ராமுவும் நானும் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ராமு அண்ட் ஐ. ராமு அண்ட் ஐ படித்துக் கொண்டிருக்கிறோம். 2 பேர் இருக்காங்க, ராமு அண்ட் ஐ. இஸ் வருமா ஆர் வருமா? ஒன்றுக்கு மேற்பட்ட பெயர்கள் வந்தா ஆர் தான் வரும். ஓகே, ராமு அண்ட் ஐ ஆர் ஸ்டடியிங். இந்த ரூல் மறந்துடாதீங்க, இங்கிலீஷ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், அவர்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? தே. இஸ் வருமா ஆர் வருமா? தேங்கிறது அவர்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்களை குறிக்குது, அப்போ ஆர் தான் வரும். தே ஆர். சிரிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? laugh, அதோட ing சேர்க்கணும். they are laughing. they are laughing. அவர்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நெக்ஸ்ட், நான் சென்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். நான் சென்னைக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். அது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? நான் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஐ ஆம் தான் வரும். பயணம் செய்யறது அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? டிராவலிங். டிராவல் அப்படின்னா பயணம் செய்யறது, அதோட ஐன் சேர்க்கும் போது 2 எல் வரும். இங்க பாருங்க, 2 எல் போட்டாலும் கரெக்ட் தான், 1 எல் போட்டாலும் கரெக்ட் தான். பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல 2 எல் வரும் டிராவலிங்க்கு. அமெரிக்கன் இங்கிலீஷ்ல ஒரே ஒரு எல் தான் போடுவாங்க. ஓகே, நீங்க 2 எல் போட்டுக்கோங்க. நம்ம வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அமெரிக்கன் இங்கிலீஷ் படி ஒரு எல் தான், நீங்க எதை ஃபாலோ பண்ணாலும் ஓகே. ஓகே, ஐ எம் டிராவலிங் சென்னைக்கு இருக்கு. இக்கு அப்படின்னா என்னது? டு சென்னை. ஓகே, I am traveling to Chennai. நான் சென்னைக்கு டிராவல் செய்து கொண்டிருக்கிறேன், பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். This one, நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? we. அப்ப என்ன வரும்? are. வேலை செய்யறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? work, அதோட ing சேர்க்கணும். அவ்வளவுதான். we are working. we are working. நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். சிம்பிளா இருக்கா? நெக்ஸ்ட் क्वेश्चंस பார்க்கலாம். ஓகே फ्रेंड्स, நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு 4 क्वेश्चंस எழுதி போட்டுருக்கேன். क्वेश्चंस நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ அதுக்கு அப்புறம் ஆன்சர் பண்ணலாம். சோ I'm going to give you 10 seconds time. அதுக்குள்ள நீங்க நல்லா ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க, அவசரமே இல்ல. your time starts now. ரைட், சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு? நாய் குறைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு டாக் வந்து குறைச்சிட்டு இருக்கு. ஓகே, டாக் அது என்ன சொல்லலாம்? the dog அப்படின்னு போட்டுடலாம். the dog ஒரே ஒரு நாய் தான். ஓகே, அப்ப என்ன வரும்? இஸ் வருமா ஆர் வருமா? இஸ். the dog is. குறைக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? bark, அதோட ing சேர்க்கணும். அவ்வளவுதான். the dog is barking. நாய் குறைத்துக் கொண்டிருக்கிறது.
நெக்ஸ்ட் ஒன் நாங்கள் ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்ம என்ன கத்துட்டு இருக்கோம்? ஆங்கிலம், ரைட்? சோ நாங்கள் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? we. நாங்கள் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை குறிக்குது, அப்ப நம்ம ஆர் போடணும். we are. கற்றுக்கொண்டிருக்கிறோம், கத்துக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? learn. அதோட ing சேர்க்கணும். ஓகே, learn ஓட ing சேர்க்கணும். learning. ஆங்கிலம் அதை அப்படியே போட்டுடலாம், இங்கிலீஷ். ஓகே, ரீட் பண்ணி பாருங்க. we are learning English. நாங்கள் ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். நெக்ஸ்ட், குழந்தைகள் ஸ்கூலுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். குழந்தைகள் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? children. ஓகே, the children. ஓகே, childrens அப்படின்னு போடக்கூடாது. childrenே ஒரு ப்ளூரல் தான். childனா ஒரு குழந்தை, children அப்படின்னா குழந்தைகள். childrens அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஓகே, the children ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகளை குறிக்குது, அப்ப ஆர் போடணும். the children are. போறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? go. அதோட going. ஸ்கூலுக்கு, to school. Okay. the children are going to school. Okay, children are going to school. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட், நீ உன் நண்பர்களுடன் ஷாப்பிங் செய்து கொண்டிருக்கிறாய். ஷாப்பிங் போவோம்ல, அதான் verb shopping. டைரக்டா சொல்லியாச்சு, ஐஎன்ஜியோட சேர்த்தே சொல்லியாச்சு. ஓகே, நீ அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? you. அப்ப என்ன வரும்? are. ஷாப்பிங் அந்த வேர்ட் டைரக்டா இருக்கு, அதனால அப்படியே நீங்க போட்டுக்கலாம். you are shopping. ஷாப்பிங் செய்யறது, அதான் ஷாப்பிங். ஓகே, ஷாப்பிங்னா கடையில போய் திங்ஸ் எல்லாம் வாங்குறது, ரைட்? நண்பர்களுடன், உடன் அப்படின்னு இருக்கு, அப்ப with. உன் நண்பர்களுடன் இருக்கா, அப்ப your friends. அவ்வளவுதான். ரீட் பண்ணி பாருங்க. you are shopping with your friends. you are shopping with your friends. ஓகே, நீ உன் நண்பர்களுடன் ஷாப்பிங் செய்து கொண்டிருக்கிறாய். நீ, நீங்கள் ரெண்டுக்குமே வந்து you தான். ஓகே, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியா இருந்ததா அந்த சென்டென்சஸ்? கடைசியா ஒரு ரெண்டே சென்டென்சஸ் இருக்கு, பார்க்கலாம். கடைசியா நம்ம பார்க்க போற ஒரு ரெண்டே சென்டென்சஸ் தான். ஓகே, நல்லா ரீட் பண்ணுங்க. 10 seconds டைம், அதுக்குள்ள கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சு நீங்க எழுதுங்க. ஓகே, your time starts now. ரைட். என்னுடைய அப்பா செய்தித்தாள் வாசித்துக் கொண்டிருக்கிறார். என்னுடைய அப்பா அப்படிங்கிறவங்க தான் இங்க சப்ஜெக்ட். ஓகே, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? my father. my father அப்படிங்கிறது ஒருத்தரை தான் குறிக்குது, அப்ப இஸ் வருமா ஆர் வருமா? எஸ். எது verb? வாசிக்கிறது. ஓகே, ரீட் பண்றது, read. அதோட ing சேர்க்கணும். my father is reading. செய்தித்தாள் அதுக்கு என்னது? நியூஸ் பேப்பர். வாசிங்க. my father is reading newspaper. கடைசியா நாம் பார்க்க போற சென்டென்ஸ், நான் டெல்லியில் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். நான் டெல்லியில் வாழ்ந்து கொண்டு வருகிறேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ரைட்? சோ நான் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஐ வந்தா என்னதான் வரும்? டிஃபால்ட்டா ஆம் தான். வாழ்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? live. அதோட ing சேர்க்கும் போது ஈ போயிடும். ஓகே, லிவிங், ஈய தூக்கிட்டு தான் ing சேர்ப்போம். ஐ ஆம் லிவிங், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எங்க? டெல்லியில். இல்லன்னு இருக்கு, அப்ப இன் வரும், டெல்லி. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஐ அம் லிவிங் இன் டெல்லி. ஓகே, இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ். இந்த 20 சென்டென்சஸ் எப்படி இருந்தது? ஈஸியா இருந்ததா? ஓகே, நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்களா எல்லாரும்? சோ இதெல்லாம் சிம்பிளா இருந்தா கூட நம்ம டெய்லி பிராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் இங்கிலீஷ் வந்து நம்ம ஈஸியா பேச முடியும். இந்த மாதிரி தான் கண்டினியூஸ் டென்ஸ்ல நிறைய சென்டென்சஸ் இருக்கு, நிறைய வெர்ப் இருக்கு. சோ எல்லாத்தையும் கத்துக்கிட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? கண்டினியூஸ் டென்ஸ், அதுலயும் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம அதிகமா பயன்படுத்துவோம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க்கும் தரேன், அந்த ஹோம்வொர்க்கும் பண்ணி உங்களோட ஆன்சரை கமெண்ட்ல போட்டுருங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான ஹோம்வொர்க். நான் ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ரைட்டு. சோ மறக்காம ஒரு ஆன்சரை மட்டும் கமெண்ட்ல போட்டுருங்க, யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, எந்த சப்ஜெக்ட் வரும், அதுக்கு என்ன ஆக்ஸிலரி வெர்ப் வரும், வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். இப்படி ஒவ்வொரு விஷயம் ஈஸி தான், நான் கஷ்டம்னு சொல்ல வரல, பட் மனசுல பதிய வச்சுக்கோங்க அதை. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.